சீக்கிரமா வாங்க. நான் எப்படி மாட்டுக்கு மேக்கப் போட்டிருக்கேன்னு பாருங்க. ம், இதோ வந்துட்டேன் ஷின்சான். பார்த்தீங்களா? இது மாரி யாராவது மாட்டுக்கு மேக்கப் போட்டிருக்காங்களா? நான் எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கேன் பாருங்க. மிக்ஸி, உன் பையன் நிஜமாவே ரொம்ப நல்லா மேக்கப் போட்டிருக்கிறான். மாடு பாரு எவ்வளவு அழகா இருக்கு. பரவாயில்லையே ஷின்சான், ரொம்ப நல்லா மேக்கப் போட்டிருக்க. நீ எப்படி மேக்கப் போட எல்லாம் கற்றுக்கிட்ட? நீங்கள் மேக்கப் போடுறத பார்த்தேனா, அதை அப்படியே காப்பி அடித்து மாட்டுக்கும் மேக்கப் போட்டுட்டேன். பாருங்க, மாடு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அப்படியே இருக்கிறீங்களேம்மா, அது ஏம்மா? ம், போதும் போதும், வாயை மூடு. அம்மா, இனிமேல் டெய்லி உங்களுக்கும் நானே மேக்கப் போட்டு விட்றேம்மா. ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்னது இது? என் மேக்கப் செட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஷின்சான், நீ இந்த மேக்கப் செட்டை வச்சு மாடுக்கு மேக்கப் போட்ட? ஆமாம்மா, உங்கள் மேக்கப் செட் எடுத்து தான் மாட்டுக்கு மேக்கப் போட்டேன். அதான் மாடு இவ்வளோ அழகா இருக்கு. மாட்டுக்கு எல்லோரும் மஞ்சள் பூசி குங்குமத்தில் பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பண்ணுவாங்க. நீ எதுக்கு இந்த மேக்கப் செட் எடுத்து மேக்கப் போட்ட? அம்மா, அது நீங்கள் முதல்லே சொல்லியிருக்கணும் இல்லை? நீங்கள் சொல்லலை. அதனால தான் நான் மாட்டுக்கு சூப்பராக மேக்கப் போட்டு விட்டேன். சரி, என்னோட காஸ்ட்லி மேக்கப் செட் இப்படி ஆயிடுச்சே. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் முதல்லயே யோசனை பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் வீணாக போயிடுச்சு. ம், இந்த பையனோட தொல்லை என்னால் தாங்கவே முடியல. எப்போ மேக்கப் செட் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு மேக்கப் போட்டானே தெரியலையே. எல்லா மேக்கப் செட்டையும் காலி பண்ணி வச்சிருக்கிறான். ம், அம்மா, உங்கள் மேக்கப் செட்டு ஒரு மாடுக்கு மட்டும்தாம்மா வந்துச்சு. இப்போ இவ்வளோ நிறைய மாடுங்களுக்கு மேக்கப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஆ, மாடுகளுக்கு மஞ்சள் பூசி குங்குமத்தில் பொட்டு வச்சு பூ வச்சு தான் மேக்கப் பண்ணுவாங்க. இது மாதிரி மேக்கப் செட் வச்சுலாம் யாரும் போட மாட்டாங்க. ஓ, அப்படியாம்மா? நீங்கள் இது முதல்லயே சொல்லியிருந்தா நானும் பண்ணியிருப்பேனே. நீங்கள் எனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம். இந்தா தம்பி, உன் கையாலேயே மாரிமுத்துக்கு பொங்கல் ஊட்டி விடு. ஆ, சரிங்க ஆண்டி, கொடுங்க. ஷின்சான், சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பு. அப்பாவும் ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாம ஜல்லிக்கட்டு பார்க்க போகலாம். என்னது, ஜல்லிக்கட்டுக்கு போகலாமா? ஓஹோ, இன்னைக்கு தான் ஜல்லிக்கட்டு திருவிழாவா? ரொம்ப ஜாலியாக இருக்குமா? நான் ஜல்லிக்கட்டு காளைய எப்படி அடக்கிறேன்னு பாருங்க. அம்மா, சீக்கிரமாக வாங்கம்மா, நம்ம கிளம்பலாம். எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஜல்லிக்கட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாம். ஆஹா, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நானும் அப்பாவும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு காளையை எப்படி அடக்குறோன்னு பாருங்க.